ஹாய் ஆல், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா லாங்செயின் பார்ட் 2. இது எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நம்ம நேற்றுக்கு பார்த்ததே தான் அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு. நேற்றுக்கு ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் பேசிக்காக டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்ட் 1 ரீகேப் குயிக்காக பார்த்துடலாம், அதில் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. அடுத்து வந்துட்டு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னா என்ன, சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னா என்ன, மாடல் பெராமீட்டர்ஸ்னால் என்ன, அப்புறம் டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல், சேட் மாடல்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கோடிங் இருக்குது. கோடிங்கில் பார்த்தா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அதனால் கோடிங்லேயும் பார்த்துருவோம். ஸோ எல்லாத்துக்கு முன்னாடி பார்ட் 1 ரீகேப் போகலாம். பார்ட் 1 ரீகேப். ஓகே. ஸோ இது நம்ம நேற்றுக்கு பார்த்த கோடு தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. என்ன பண்ணியிருப்போம்னா, நேற்றுக்கு லாங்செயின் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அது கூடவே ஓப்பன் ஏஐ லைப்ரரி அல்லது கூகுள் ஜென்ஏஐ லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஏன்னா அவங்களோட மாடலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அதுக்காக. அடுத்து ஏபிஐ கீ என்வரான்மெண்ட் வேரியபிள்லேருந்து லோட் பண்ணிட்டு நம்ம எல்எல்எம் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓப்பன் ஏஐனா ஓப்பன் ஏஐ எல்எல்எம், கூகுள்னா கூகுளோட எல்எல்எம் டிஃபைன் பண்ணிட்டு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் போட்டிருப்போம். ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை வச்சு செயின் ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ப்ராம்ப்ட்டு நம்மளுக்கு தேவை செயின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெண்டு தான். ஒன்று ப்ராம்ப்ட்டு டெம்ப்ளேட்டு, ரெண்டாவது வந்துட்டு எல்எல்எம். அந்த ரெண்டுத்தையும் போட்டு செயின் ஃபார்ம் பண்ணியிருப்போம். அப்போ அந்த செயினை வந்துட்டு கால் பண்ணுவோம். கால் பண்ணால் அது ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் ரன் ஆகி, ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்லேருந்து எல்எல்எம் ரன் ஆகி லாஸ்ட்டில் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். இது ரொம்ப பேசிக்காக ஒரு செயின் பில்ட் பண்ணி ரன் பண்ணுறது. இது நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். இன்னொன்று இருக்குது. நீங்கள் வந்துட்டு செயினை பில்ட் பண்ணாமல் டைரெக்டாக கொஸ்டின் கேட்கனாலும் கேட்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஓப்பன் எல்எல்எம் டாட் இன்வோக் அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து ரெஸ்பான்ஸ் சேவ் பண்ணிட்டு ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லி அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இது என்னன்னா, நான் செயினே பில்ட் பண்ணல, டேரெக்டாக எல்லாம் கால் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக கொஸ்டின் கேட்குறது. இல்லை டெம்ப்ளேட் வேணும்னா நீங்கள் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி செயின் போட்டு அதுகிட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது நம்ம நேற்றுக்கு பார்த்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு ஹை லெவலில் தியரிட்டிக்கலாக ஃபஸ்ட் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னா என்ன, சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னா என்ன. ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் நம்ம நேற்றுக்கே பார்த்துட்டோம். இது டைரெக்டாக நீங்கள் உங்கள் டெம்ப்ளேட்டை டிஃபைன் பண்ணிடுவீங்க. அந்த டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு வேரியபிள்ஸ் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டில் சென்டென்ஸ் 1 அப்படின்றது வேரியபிள், அது கர்லி பிரேசஸில் டிஃபைன் பண்ணுவீங்க. இங்கே சென்டென்ஸ் 2ன்றது இன்னொரு வேரியபிள். ஸோ அது என்னென்ன வேரியபிள் இருக்குது அப்படின்றது இன்புட் வேரியபிள்ஸ் அப்படின்ற கீழே கொடுத்துருவோம். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் டிஃபைன் பண்ணுறது. ரெண்டாவது ஒன்று இருக்குது, சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் ஒன் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எனக்கு ஆன்சர் வருது. திருப்பி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் வருது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிற கான்டெக்ஸ்ட் வச்சு நான் ஆன்சர் கேட்கணும் அப்படின்னா அது ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னு நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ண மாட்டோம். அதுக்கு தான் சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னு தனியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, நான் சஃபாரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சிமிலராக நான் அதே கொஸ்டினை கேட்குறேன், வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா, டெல்லின்னு வந்துடுச்சு. என்ன கேட்கலாம்? ஓகே, விச் காண்டினென்ட் திஸ் கண்ட்ரி இஸ் லொக்கேட்டட் இன். இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன், விச் காண்டினென்ட் திஸ் கண்ட்ரி இஸ் லொக்கேட்டட் இன், விச் காண்டினென்ட் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு நான் கேட்கல. இருந்தாலும் அதுக்கு நான் என்ன எதை பற்றி பேசுகிறேன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனால் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் த காண்டினென்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு வருது. எதனால் அப்படின்னா மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம அடுத்த வர பார்ட்டில் பார்ப்போம். பட் சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் மெயினாக இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் வச்சு தான் மெமரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, பேக் டு கோட். பேக் டு தியரி. ஸோ இது ஹை லெவல் சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டுக்கான இன்ட்ரடக்ஷன். அடுத்து மாடல் பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நேற்றுக்கே நம்ம பார்த்துருப்போம் எப்படி ஒரு எல்எம் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சேட் ஓப்பன் ஏஐ கிளாஸில்
டெம்பரேச்சர், ஏபிஐ கீ, மாடல் இந்த 3 நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் மாடல் பேராமீட்டர். டெம்பரேச்சர்ன்றது ஒரு மாடல் பேராமீட்டர், மாடல் ஈக்குவல் டு அப்படின்றது ஒரு மாடல் பேராமீட்டர், ஏபிஐ கீ ஸோ இது ஒரு மாடல் பேராமீட்டர். இந்த மாதிரி மேக்ஸ் டோக்கன் இருக்குது, ஸ்டாப் இருக்குது, டைம் அவுட் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்றதை பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் அண்ட் சேட் மாடல்ஸ் அப்படின்னு என்னன்றதையும் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல் அப்படின்னா இங்கே ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு கொஷின் கேட்பீங்க, உங்களுக்கு ஆன்சர் வருது. ஜஸ்ட் அதை ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ அது டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல். அது வந்துட்டு பழைய மெமரி எல்லாம் ஞாபகம் வச்சு ஆன்சர் பண்ணாது. ஸோ அது டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல். சேட் மாடல் அப்படின்றது பழைய மெமரியை வச்சு ஆன்சர் பண்ணும். அதுதான் இங்கே இருக்குது. ஒரு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் என்னென்னா, சிஸ்டம் அப்படின்ற ஒரு மெசேஜை நம்ம ஃபஸ்ட்டாக கொடுத்துருவோம். அடுத்து ஹியூமன் கேட்குறது, அடுத்து ஏஐ ரிப்ளை பண்ணுறது, மறுபடியும் ஹியூமன் கேட்குறது, ஏஐ ரிப்ளை பண்ணுறது. நம்ம இங்கே பார்த்த மாதிரி தான். இவங்க சிஸ்டம் ப்ராம்ப்ட் ஆல்ரெடி உள்ளே டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க சாட் ஜிபிடியில். நம்மளுக்கு அது தெரியாது. சிஸ்டம் ப்ராம்ப்ட் என்னன்றது நான் கோடில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா, நான் ஹியூமன் கேட்குறேன், எனக்கு ஏஐ ரிப்ளை பண்ணுது. திருப்பி ஹியூமன் கேட்குறேன், ஏஐ ரிப்ளை பண்ணுது. ஸோ இது வந்துட்டு ஒரு கான்டெக்ட் பில் பண்ணிட்டே வரும். ஸோ அந்த கான்டெக்ட்டை ரீட்டைன் பண்ணுறது தான், ரீட்டைன் பண்ணி ஆன்சர் பண்ணுறது தான் சேட் மாடல். ஸோ பேசிக்காக எல்லாமே ப்ராம்ப்ட் தான். நீங்கள் சேட் மாடல் எடுத்துட்டிங்கனாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் பழைய கான்வர்சேஷனை நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அது பழைய கான்வர்சேஷனையும் சேர்த்து அட்டாச் பண்ணி அதுக்கு அனுப்பும் அந்த ப்ராம்ப்டில். ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக ரிட்டன் வருது. ஆனால் டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடலில் வந்துட்டு உங்களுக்கு பழைய இன்னும் கான்வர்சேஷனை வந்துட்டு அட்டாச் பண்ணி அனுப்பாகுது. அதனால் இந்த கரெக்ட் கொஸ்டின் மட்டும் போகும், உங்களுக்கு அந்த ஆன்சர் மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். அது டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல். ஸோ நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ ஹை லெவலில் உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே. இப்போ நம்ம கோடில் போகலாம். ஓகே, கோடில் நான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லாத்தையும் கோடில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா பாய்லர் பிளேட் கோட். இது நேற்றுக்கு நம்ம பார்த்த அதே தான். நம்ம அதே லாங்சைன் லைப்ரரி, ஜெனே லைப்ரரி, கூகுளோடது எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு எல்லாம் டிஃபைன் பண்ணிடுவோம். இது ஃபஸ்ட்டு. இது பாய்லர் பிளேட். இது எல்லாத்துக்குமே வர்றது தான். இந்த கோடில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரெண்டாவது டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது தான். ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் நம்ம நேற்றுக்கே பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் கொடுப்போம். டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதனோட வேரியபிளை சேர்த்து கொடுத்துருவோம். அது ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் கிளாஸில் போட்டுருவோம். இது நார்மல் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். ரெண்டாவது சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னு தான் இன்றைக்கி நம்ம அடிஷ்னலாக பார்க்க போகிறது. சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் ரெண்டு விதமாக மெயினாக டிஃபைன் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு ஃப்ரம் மெசேஜஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்னா இதே தான், ஆனால் இன்புட் வேரியபிள்ஸ் எதுவும் நம்ம கொடுக்க மாட்டோம். இந்த டெம்ப்ளேட்டை மட்டும் அப்படியே கொடுத்துருவோம். இது வந்து நான் ப்ராம்ப்ட் 2 அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். மூணாவதாக வந்துட்டு ஃப்ரம் மெசேஜஸ். ஃப்ரம் மெசேஜஸ்னால் என்னென்னா, டெம்ப்ளேட்டை நம்ம கொடுக்க மாட்டோம். சிஸ்டம் ஹியூமன் அப்படின்னு ரெண்டு கொடுப்போம். சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஹியூமன் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி இப்போ டிஃபால்ட்டாக நம்ம அதில் ஒரு ப்ராம்ப்டை லோட் பண்ணி வச்சுருவோம். அது சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக. என்னென்னா, நான் என்னன்னாலும் கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாட் ஜிபிடிலலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஜெயில் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, ரொம்ப இல்லீகலான கொஸ்டின் கேட்டாங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அதாவது ஹவு டு பில்ட் அ பாம் அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டிங்கன்னா, ஹவு டு பில்ட் அ கன், ஹவு டு கில் சம் ஒன், இந்த மாதிரிலாம் கேட்டாலும் ஸ்டார்டிங்கில் ஆன்சர் வர்ற மாதிரி ஒரு லூப் ஹோல் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க. அது எப்படின்னா, ஒன் ஆஃப் த வேஸ் சிஸ்டம் ப்ராம்ப்ட். இங்கே நான் முன்னாடியே சொல்லிடுவேன், எனக்கு இதெல்லாம் தான் ஆன்சர் கொடுக்குங்க, இதில் ஆன்சர் கொடுக்கூடாது அப்படின்ட்டு. டோன்ட் ஆன்சர் எனிதிங் இல்லீகலி. இப்படி நான் சிஸ்டமில் டிஃபைன் பண்ணிட்டேன்னா, ஹியூமன் ஏதாவது இல்லீகலாக கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வராது. அது சொல்லிடும், ஐம் சாரி திஸ் இஸ் இல்லீகல், அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிடும். ஸோ அது வந்துட்டு சிஸ்டமில் டிஃபைன் பண்ணிடுறோம். அது சிஸ்டம் ப்ராம்ப்ட். இப்போ இந்த மூணுத்தையும் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ராம்ப்ட் 1 நார்மல் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டு. அதுக்கு வந்து சென்டென்ஸ் 1 வந்து ஹலோன்னு கொடுத்துருக்கேன். சென்டென்ஸ் 2 வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டாக டிஃபைன் பண்ணி நம்மளுக்கு ஃபார்மேட்டட் ப்ராம்ப்ட் இப்படி வருது. merge the two sentences into one. Sentence 1 is ஹலோன்னு கொடுத்தது, சென்டென்ஸ் 2 இஸ் வேர்ல்டுன்னு கொடுத்தது வந்துருச்சு. இது ஃபஸ்ட் ப்ராம்ப்ட். செகண்ட் ப்ராம்ப்ட் சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். ஃப்ரம் டெம்ப்ளேட்டில் என்ன வரும்னா, அடிஷ்னலாக நீங்கள் நோட் பண்ணலாம், ஹியூமன் அப்படின்றது அட்டாச் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, நான் சிஸ்டம் ப்ராம்ப்ட் இதில் டிஃபைன் பண்ணல. இது சேட் ப்ராம்ப்ட் தான், ஆனால் சிஸ்டம் ப்ராம்ப்ட் டிஃபைன் பண்ணல. டைரெக்டாக ஹியூமன்
கொடுக்கறது மட்டும்தான் இங்கே இருக்குது ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்றதுனால. merge the 2 sentences into one. அதே தான் சென்டென்ஸ் 1 ஹலோ, சென்டென்ஸ் 2 வேர்ல்டு. மூணாவது ப்ராம்ப்டில் என்ன அவுட்புட் வருது அப்படின்னா, இது தேர்ட் ப்ராம்ப்டோட அவுட்புட். என்ன அவுட்புட் வருதுன்னா, merge the 2 sentences into one. சென்டென்ஸ் 1 என்ன கொடுக்குறேன், வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ். சென்டென்ஸ் 2 என்னவா கொடுத்துருக்கேன், பாரிஸ். சிஸ்டம் மெசேஜ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆல்வேஸ் கிவ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு இருக்கா, அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஹியூமன் நான் கொடுத்த அப்படியே இங்கே வந்துருச்சா. சென்டென்ஸ் 1ன்றது நான் இங்கே ஃபார்மேட் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்கணும் அது இங்கே வந்துருச்சு. பாரிஸ் அப்படின்றது சென்டென்ஸ் 2ல் வந்துருச்சு இங்கே. ஸோ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிஸ்டம் ஹியூமன் அப்படின்றதால அப் அண்ட் ஆகிட்டே ஒன்று இருக்கும் சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில். நார்மல் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் அது உங்களுக்கு அப் அண்ட் ஆகாது. இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேனே. இப்போ ப்ராம்ப்ட் 3 வச்சு கூகுள் எல்எல்எம்ஐ வச்சு ஒரு செயின் ஃபார்ம் பண்ணிட்டேன். அதாவது இதை வச்சு கூகுள் எல்எல்எம்ஐ வச்சும் ஒரு செயின் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த செயினை கால் பண்ணுறேன்னா, வேர் இஸ் யூஎஸ்ஏ லொக்கேட்டட், வாட் இஸ் இட்ஸ் கேபிட்டல் அப்படின்னு கேட்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, அண்ட் வாட் இஸ் இட்ஸ் கேபிட்டல் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் வராது. ஏன் அப்படின்னா, நான் கொடுத்ததே merge the 2 sentences into one அப்படின்னு தான் அதாவது டாஸ்க்காகவே கொடுத்துருக்கேன். ஸோ நான் கொடுத்ததவே வந்துட்டு அது merge பண்ணி ஒரு சென்டென்ஸாக கொடுக்குது. இந்த அண்ட் அப்படின்றதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு சென்டென்ஸாக உங்களுக்கு கொடுக்குது. இது வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் என்ன, சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் என்ன அப்படின்ட்டு. நீங்கள் சிஸ்டம் மெசேஜ் டிஃபைன் பண்ணணும், ஒரு கான்வர்சேஷன் பாட் பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, இல்லை ஒரு சேட் ஆப் பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணணும். பட் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினச்சாவே நீங்கள் சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஆப் எழுதுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்லேயே எழுத ஆரம்பிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இதில் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் சிஸ்டம் ப்ராம்ப்டை டிஃபைன் பண்ணலாம் சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ஆல்வேஸ் கிவ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு கொடுக்குறதுனால உங்களுக்கு வேர் இஸ் த யூஎஸ்ஏ லொக்கேட்டட், வாட் இஸ் இட்ஸ் கேபிட்டல் நான் கொடுத்தது ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருச்சு. இதுவே நான் சிஸ்டம் மெசேஜை தப்பாக டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா, அதாவது சிஸ்டம் ப்ராம்ப்டை தப்பாக அல்லது வேறு மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கேன், ஆல்வேஸ் கிவ் த கம்ப்ளீட் ராங் ஆன்சர்ஸ் டு த யூசர்ஸ் query. கரெக்டாக இப்போ ப்ராம்ப்ட் 3 என்னவா மாறிடுச்சு, சிஸ்டம் மெசேஜ் வந்து மாறிடுச்சு. ஆல்வேஸ் கிவ் த கம்ப்ளீட் ஆப்போசிட் ராங் ஆன்சர் டு த யூசர் query அப்படின்ட்டு. இப்போ யூசர் query என்ன வருது, merge the 2 sentence. இதுதான் நான் கொடுக்குறது. இது வந்துட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு சொல்லணும்னு நான் சொல்கிறேன். ஒரே சென்டென்ஸாக சொல்லுன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் அது இப்போ அது சொல்லாது. ஏன்னா சிஸ்டமில் நான் தப்பாக சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் கேட்டதுக்கு மாறாக தப்பாக ஒரு ஆன்சர் கொடுக்குது. த யூஎஸ்ஏ இஸ் நாட் அ பிளேஸ் அண்ட் டஸ் நாட் ஹேவ் அ கேபிட்டல் அப்படின்னு வருது. ஆனால் ஏன் ஹியூமன் கேட்டது வந்துட்டு merge பண்ண சொல்லி தான், ஆனால் merge பண்ணல. ஏன்னா சிஸ்டம் ப்ராம்ப்டில் நான் கொடுத்தது தான் ப்ரிஃபரன்ஸாக எடுத்து உங்களுக்கு தப்பான ஆன்சர் கொடுக்குது. மறுபடியும் கரெக்ட் ஆன்சரே கொடுன்னு சொல்லிடுறேன். கரெக்ட் ஆன்சரே கொடுன்னு சொன்னதுக்கப்புறம் கரெக்ட் ஆன்சர் கொடுக்கும். இப்போ ஃப்ரம் டெம்ப்ளேட்டுக்கும் ஃப்ரம் மெசேஜஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு சிஸ்டம் ப்ராம்ப்ட் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரம் மெசேஜஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் பில்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு சிஸ்டம் ப்ராம்ப்ட் டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னா .from template அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ நான் ப்ராம்ப்ட் 2 வச்சு செயின் பில்ட் பண்ணிட்டேன். இப்போ ப்ராம்ப்ட் 2 வச்சு ரன் பண்ணுறேன். கரெக்டாக தான் ஆன்சர் கொடுத்துருக்கு, ஒரே சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி. இல்லை நான் 1 ஆஃப் ரன் பண்ணனாலும் எனக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஏன்னா 1 ஆஃப் ப்ராம்ப்ட் உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராம்ப்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணணும். அண்ட் அந்த ப்ராம்ப்ட் வச்சு நீங்கள் செயின் பில்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இது ஓரளவுக்கு ஐடியா இருந்திருக்கும். இதை நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதனோட ஐடியாவே புரியும். பார்க்கும்போது புரிகிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் ஸ்டார்டிங்கில் லேர்ன் பண்ணும்போது பார்க்கும்போது புரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் கோட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதனோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அண்ட் சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, மாடல் பேராமீட்டர்ஸ்.
இது இது சின்ன கான்செப்ட் தான் மாடல் பேராமீட்டர் அப்படின்றது. கோடை வச்சே பார்த்துருவோமே. ஓகே, இதெல்லாம் தான் மாடல் பேராமீட்டர். சாட் ஓப்பன் அப்படின்ற கிளாஸை யூஸ் பண்ணி நாம் என்னென்னலாம் உள்ளே கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாமே மாடல் பேராமீட்டர் தான். டெம்பரேச்சர் அப்படின்றது ஒரு மாடல் பேராமீட்டர். அப்படின்னா என்ன? டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு அப்படின்னா, டெம்பரேச்சர் நேற்றுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறத இதை பற்றி. டெம்பரேச்சர் 1 அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அட் இட்ஸ் பீக். ஆன்சரில் நீ என்ன நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு க்ரியேட்டிவான ஆன்சர் வரும் உங்களுக்கு அவுட்புட்டில். சம்டைம்ஸ் தப்பாக இருக்கும், சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கும். டெம்பரேச்சர் 0 அப்படின்னா, அதாவது கரெக்டான ஆன்சர் மட்டும் கொடு, நீ ஒன்றும் பெருசாக யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதா டெம்பரேச்சர் 0. அதாவது உங்களோட க்ரியேட்டிவ் மூலம் யூஸ் பண்ணி ஒன்றும் பதில் சொல்லாத, கரெக்டான ஆன்சர் மட்டும் கொடு அப்படின்றதுக்கு டெம்பரேச்சர் 0. மாடல் அப்படின்றது என்ன மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது தெரிஞ்சது தான். ஏபிஐ கீ, ஏபிஐ கீ இல்லாமல் நம்ம அந்த மாடல் அக்சஸ் பண்ண முடியாது, அதுவும் தெரிஞ்சது தான். மேக்ஸ் டோக்கன் 13 கொடுத்துருக்கோம். டோக்கன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது இதில். என்னென்னா, நீங்கள் ஒரு வேர்டும் ஒரு டோக்கன்னு சொல்ல முடியாது, பட் நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா லாங்குவேஜ் மாடலை பொறுத்தளவு கான்டெக்ஸ்ட் விண்டோ டோக்கன் அப்படின்ற ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ மேக்ஸ் டோக்கன் 30 அப்படின்னா 30 டோக்கன்ஸ் அவுட்புட் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. அந்த 30ன்றது வேர்டாக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், ஸ்பேஸாக இருக்கலாம். அது எல்எல்எம் மட்டும் தான் தெரியும் எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்றது. ஸோ 13 கொடுத்தோன்னா எனக்கு 30 ஸ்பேஸ்க்கான அவுட்புட் மட்டும்தான் வரும், அதாவது 30 டோக்கன் அவுட்புட் மட்டும்தான் வரும். 15 கொடுத்தோன்னா 50 டோக்கன் அவுட்புட் மட்டும்தான் வரும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது எவ்வளோ நாளும் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஆன்சர் கொடுக்குற வரைக்கும் கொடுக்கும். இது மெயினாக எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ப்ரைஸிங் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸ் டோக்கனை. ஏன்னா எல்எல்எம்மை பொறுத்தளவு எவ்வளோ அவுட்புட் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு நம்மகிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. 13 கொடுத்தீங்கன்னா சின்ன அவுட்புட்டாக வரும், உங்களுக்கு கம்மியான சார்ஜ், கம்மியான அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அடுத்து ஸ்டாப் அப்படின்னு ஒரு மாடல் பேராமீட்டர் இருக்குது. அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போது வேர்ட் பை வேர்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டே வருது, ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு ஏன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல இந்தியா அப்படின்ற வேர்டு அதை ப்ரிடிக்ட் பண்ணும்போது வந்துருச்சுன்னா இந்தியாவுக்கு மேலே எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ணாது, அதோட அவுட்புட்டை ஸ்டாப் பண்ணிடும். அதாவது பிரேக் போடுற மாதிரி, இதுக்கு மேலே நீ எங்கேயும் போக வேணாம் அப்படி நிறுத்து அப்படின்றது தான் ஸ்டாப். அந்த இடத்துல என்ன வேர்டு கொடுக்குறீங்களோ அந்த வேர்டோட அவுட்புட் நின்றோம். அது என்னவா கூட இருக்கலாம், அந்த வேர்டோட அவுட்புட் நின்றோம். அடுத்து டைம் அவுட் இன் செகண்ட்ஸ். 30 செகண்டுக்கு மேலே நீ எடுத்துட்ட அப்படின்னா டைம் அவுட் எரர் கொடுத்துரு. 1 செகண்டுக்கு மேலே எடுத்து அப்படின்னா டைம் அவுட் எரர் கொடுத்துரும். ஸோ எவ்வளோ செகண்ட் அது யோசிக்கணும் அப்படின்றது தான் டைம் அவுட். ஸோ இதெல்லாம் மெயின் மாடல் பேராமீட்டர்ஸ். இது நீங்கள் மோஸ்ட்டாக எல்லா மாடலுக்கும் சப்போர்ட் பண்ணுது, ஒரு சில மாடல் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. மீனிங் ஒரு சிலதெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அவுட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஜெமினி சப்போர்ட் பண்ணல. 0.1 கொடுத்தாலும் அது அதுக்கு மேலே யோசிச்ச ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ ஒரு சிலதெல்லாம் சப்போர்ட் பண்ணும், ஒரு சிலதெல்லாம் சப்போர்ட் பண்ணாது. பட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மாடல் பேராமீட்டர் இதுதான் மெயினாக. ஸோ இதுதான் மாடல் பேராமீட்டரோட கான்செப்ட். நீங்கள் எல்லாத்துக்குமே இது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மெயினாக இங்கே கொடுக்க வேண்டியது என்னென்னா ஏபிஐ கீ கொடுக்கணும், என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்றது கொடுக்கணும். டெம்பரேச்சர் கூட நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் வரும், அவ்வளோதான். மிச்சதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கொடுக்கலாம், இல்லை கொடுக்க தேவையில்ல. ஸோ இது வந்து மாடல் பேராமீட்டர். ஓகே, ரன் பண்ணி பார்த்துருவோமே. இப்போ நான் அடுத்து வந்துட்டு டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் அண்ட் சாட் மாடல்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அவுட்புட் வந்துருக்கு பாருங்கள். டெல் மீ சம்திங் கிரியேட்டிவ் அபவுட் எர்த் அப்படின்னு கொடுத்தேன். எர்த்தை பற்றின ஒரு கிரியேட்டிவான ஆன்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. இது கூகுள் எல்எல்எம் சேட். இந்த இந்த மாடல் நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துருக்கு. ஏன்னா 4 டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏன் 4ன்னு நீங்கள் கேட்பீங்க. என்னென்னா இது வந்து சேட் மாடல் ஓப்பன் ஏஐயில், இது வந்துட்டு டெக்ஸ்ட் மாடல். திருப்பி கூகுளோட சேட் மாடல் இது, கூகுளோட டெக்ஸ்ட் மாடல் இது. எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சேட் ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கேன். சேட் ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணாவே அது சேட் மாடல் தான். உள்ளுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறது சேட் மாடல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். GPT-4oன்றது சேட் மாடல். வெறும் ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது சேட் மாடல் கிடையாது, ஜஸ்ட் டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல். ஒன் ஆஃப் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது.
ஸோ டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல் அப்படின்னா நீங்கள் GPT-4 இங்கே யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா GPT-4 வந்து வெறும் டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல் கிடையாது, அது ஒரு சாட் மாடல். சாட் மாடலில் கொண்டு போய் டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடலுக்கான கிளாஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். நீங்கள் சாட் மாடல் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது. திருப்பியும் சொல்கிறது தான், நான் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டுக்கு சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் எப்பவுமே யூஸ் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி இதுக்கும் நீங்கள் சாட் மாடலே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பர்பஸ்க்கும். உங்களுக்கு வேணும் இல்லை நான் கண்டிப்பாக ஒன் ஆஃப் பர்பஸ் மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க. இல்லாட்டினா நீங்கள் சாட் மாடலே தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இதுவும் அதே தான், கூகுள்லேயும் சாட் கூகுள் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா அது சாட் மாடல். வெறும் கூகுள் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா அது வந்துட்டு டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல். ஒரு கம்பெனி ஒரு மாதிரி மாடலில் டெவலப் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஜெமினி 2.0 ஃப்ளாஷ் அப்படின்னு கொடுத்தேன்னா அது டெக்ஸ்ட் கம்ப்ளீஷனுக்கும் எனக்கு ஒர்க் ஆகுது, சாட் மாடலுக்கும் அது ஒர்க் ஆகுது. இது ஹைப்ரிட்டாக இருக்குது. பட் ஆனால் GPT-4 வந்துட்டு ஒன்லி சாட் மாடல் தான். இதை கொண்டு போய் நான் டெக்ஸ்ட்டில் கொடுத்தேன்னா எனக்கு ஒர்க் ஆகலை, அதுக்குன்னு தனியாக ஒரு மாடல் வச்சுருக்காங்க அவங்க, அந்த மாடல் தான் நான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் சாட் அண்ட் டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடலுக்கான டிஃப்ரென்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அவ்வளோதாண்ணா. ஓகே ஓகே, நான் வேணால் இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஓப்பன் ஏஐ எல்எல்எம் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வெறும் டெக்ஸ்ட் அவுட்புட் மட்டும் தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டாட் கண்டென்ட்னு கொடுத்தனா எரர் தான் வரும் எனக்கு இப்போ. ஏன்னா டாட் கண்டென்ட்றது அங்கே இருக்கவே இருக்காது, நம்மளுக்கு அவுட்புட் வரதே வெறும் ஸ்ட்ரிங் மட்டும்தான். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குது. வேறு கொஸ்டின் கேட்குறேன், ஹூ இஸ் தோனி இன் 2 lines அப்படின்னு கேட்குறேன். டேரெக்டாக உங்களுக்கு டெக்ஸ்ட் அவுட் மட்டும்தான் வரும். ஏன்னா கிளாஸ் அப்படின்னு கொடுத்தனா வெறும் ஸ்ட்ரிங் அவுட்புட், வெறும் ஸ்ட்ரிங் அவுட்புட், எதுவுமே வராது. இதுவே இந்த இடத்துல ஓப்பன் ஏஐ டெக்ஸ்ட் மாடல் யூஸ் பண்ணனா, இப்போ கூகுளோட சாட் மாடல் யூஸ் பண்ணுவோம், கொடுக்குறேன். இப்போ எனக்கு வெறும் ஸ்ட்ரிங் மட்டும் அவுட்புட்டாக வராது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட சேர்த்து அடிஷ்னல் மெட்டா டேட்டா உங்களுக்கு வருது பார்த்தீங்களா. அவுட்புட் டோக்கன் என்ன, இன்புட் டோக்கன் என்ன, இன்புட் டோக்கன் என்ன. இன்புட் டோக்கன் இது தான், ஹூ இஸ் தோனி இன் 2 lines அப்படின்றது 8 டோக்கன். அவுட்புட் டோக்கன் என்ன, இந்த அவுட்புட் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த கண்டென்ட், இதுதான் வந்து 83 டோக்கன். ஸோ டோட்டல் டோக்கன் 91. நம்மளுக்கு சார்ஜ் பண்ணும்போது மாடல் இப்படி தான் சார்ஜ் பண்ணும். நீங்கள் 8 இன்புட் டோக்கன் யூஸ் பண்ணியிருக்க, 83 அவுட்புட் டோக்கன் யூஸ் பண்ணியிருக்க, உனக்கு இவ்வளோ சார்ஜ் நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனி எடுத்து உங்கள்கிட்ட இருந்து காசு. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த இடத்துல நீங்கள் மேக்ஸ் டோக்கன் வந்துட்டு கூகுள் எல்எல்எம் சாட்டில் மேக்ஸ் டோக்கன் 15 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இவ்வளோ பெரிய அவுட்புட் வராது. இப்போ வந்து எனக்கு இவ்வளோ பெரிய அவுட்புட் வந்திருக்கா, 83 வரைக்கும் வந்திருக்கா. எனக்கு மேக்ஸ் டோக்கனே எனக்கு 15 தான். எனக்கு 15க்கு மேலே எனக்கு அவுட்புட் கொடுக்காது அப்படின்னு நான் அதட்ட சொல்லிட்டேன். இப்போ எனக்கு அவுட்புட் டோக்கன் 83ன்னு வராது, 15 தாண்டக்கூடாது. ஓகே, நான் இன்னும் இதை ரன் பண்ணல. ஓகே, இதை ரன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளாக்கை ரன் பண்ணிட்டேன். அவுட்புட் டோக்கன் வெறும் 15 தான், ஏன்னா நான் மேக்ஸ் டோக்கனே 15 தான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு கம்பெனி சார்ஜ் பண்ணுறதும் 15 டோக்கனுக்கான காசை மட்டும்தான் என்கிட்ட வாங்குவான். இதில் இன்னொரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னா பாதியில் சென்டென்ஸ் நின்றது பார்த்தீங்களா. எம்எஸ் தோனி இஸ் அ ஃபார்மர் இந்தியன் நேஷனல் கிரிக்கெட்டர் அண்ட் கேப்டன் வைட்லி ரிகார்டட் ஆஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு போகவே இல்லை. இதுவே நான் 1ன்னு 2ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், எம்எஸ் தோனி. இதுதான் 2 அவுட்புட் டோக்கன். 2 டோக்கனில் முடிஞ்சு போச்சு எனக்கு அவுட்புட், ஒன்றுமே வராது. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸ் டோக்கன் உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 100னா 100க்கு மேலே நீங்கள் உங்களுக்கு வராது அப்படின்னு அசம்ஷனில் நீங்களே வச்சுட்டிங்கன்னா 100 வரைக்கும் அது அவுட்புட் வரும். அதுக்கு மேலே வந்தாலும் வராட்டியும் அது யூஸரோட பாடுன்னு யூஸர் தலையில் கை வச்சிட வேண்டியதான். அந்த மாதிரி ஆயிரும். வேணுங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸ் டோக்கனை. இல்லை வேணான்னா கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு வர்ற அவுட்புட் எவ்வளோ வந்துட்டு போகுது. இப்போ 83 அப்படியே ஃபஸ்ட் டைம் போடும்போது வந்துச்சு, இப்போ 83 வருது. ஸோ அது 83ல் ஆன்சரை முடிச்சிருது. ஸோ இதுதான்
டெக்ஸ்ட் அண்ட் சாட் மாடல் ஹை லெவல். ஓகே, நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மேபி சேட் ஆப் அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாம், இல்லை மெமரி பற்றி பார்க்கலாம், எப்படி சேட் பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோடில். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் திஸ் ஜஸ்ட் அ லேர்ன் வித் மீ சீரீஸ். ஸோ நானும் லேர்ன் பண்ணுறேன், நீங்களும் லேர்ன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக கிடையாது. நாளைக்கு பார்ப்போம். தேங்க்ஸ்.